கேப்டன் 73வது பிறந்த நாளில் எத்தனை ஆயிரம் பேர் விருந்து சாப்பிட்டாங்க தெரியுமா? மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட 73வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் நேற்று வறுமை ஒழிப்பு தினமா வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டுச்சு. அந்த வகையில செய்தியாளர்கள் சந்திப்புல கலந்துகிட்ட கேப்டன் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது, ஒவ்வொரு வருடமும் கேப்டனுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமா கொண்டாடி வர்றோம். அந்த வகையில தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வெளியே 4000 பேருக்கு அசைவமும், கேப்டன் ஆலயத்துக்குள்ள 6000 பேருக்கு சைவ விருந்தும் வழங்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு காலை மற்றும் மதிய உணவை எங்களோட நிர்வாகிகள் நேர்ல போய் குழந்தைகளுக்கு பரிமாறி இருக்காங்க. மேலும் கேப்டன் சொன்னது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அப்படிங்கிற அடிப்படையில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அன்னதானம் மற்றும் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கு. தேமுதிக தலைமை அலுவலகம் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் உள்ள கட்சி தொண்டர்கள் அந்தந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்குன்னு பேசியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இந்த சமபந்தி விருந்துல ரோபோ சங்கருடைய மொத்த குடும்பமும் சாப்பிட்ட வீடியோவும் இணையத்துல வைரல் ஆகியிருக்கு. அங்கு சாப்பிட்ட அனைவரையும் பார்த்து பேசி சாப்பாடு வேணுமான்னு கேட்டு கேப்டன் குடும்பத்தார் விசாரிச்சது குறிப்பிடத்தக்கது.